வடக்கில் தமிழ் கட்சிகள் ஆதிக்கம், பெரும்பான்மையை இழந்த அனுரவின் கட்சி. 20 ஆண்டுகளுக்கு பின் இலங்கைக்கு வருகை தரும் உலக வங்கியின் தலைவர். மியான்மரில் சிக்கியிருந்த மேலும் 15 இலங்கையர்கள் மீட்பு. ஆபரேஷன் சிந்தூர், காஷ்மீரில் தாக்குதலை ஆரம்பித்தது இந்தியா. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. எனினும் அவற்றில் ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களை தவிர ஏனைய அனைத்திலும் பெரும்பான்மையை அந்த கட்சி இழந்துள்ளது. சமீபத்திய தேர்தல்களுடன் ஒப்பிடுகின்ற போது நாமல் ராயபக்ச தலைமையிலான இலங்கை பொதுஜன பெரமுனவும் திலித் ஜெயவீரவின் சர்வஜன பெலயாவும் முன்னேற்றம் கண்டுள்ளன. மேலும் வடக்கில் தமிழ் கட்சிகள் முன்னிலையில் தமக்கான ஆசனங்களை தக்க வைத்துள்ளன. ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்ட நாமல் தலைமையிலான கட்சி மொத்த வாக்குகளில் 9% அதிகமாக பெற்றுள்ளது. மேலும் இதுவரை அறியப்பட்ட பெரும்பாலான முடிவுகளில் ஐக்கிய தேசிய கட்சி சுமார் 5% வாக்குகளை பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை என அடைமொழியிடப்படும் கொழும்பு மாநகர சபையில் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேயர் பதவிக்கு பல முக்கிய அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை முன்னணி கட்சிகள் தேர்ந்தெடுத்த நிலையில் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளதாக அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். அதன்படி கொழும்பு மாநகர சபைக்கு பலத்த போட்டி உருவாகிய நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை தகர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமாக அஜய் பங்காவின் வருகை அமைய உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலேயே அஜய் பங்கா இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அஜய் பங்காவின் வருகையானது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த உள்ளதாக இது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் தனியார் துறை தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை உலக வங்கியின் தலைவர் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கைக்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் உள்ள சைபர் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 15 இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த இலங்கையர்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மியான்மரில் உள்ள சைபர் முகாம்களில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் இப்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய இராணுவத்தினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய இராணுவம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு தாக்குதல் நடாத்தின. கோட்லி, பக்வால்பூர், முசாஃபர்பாத் பகுதிகளில் தாக்குதல் நடாத்தப்பட்டது. இருப்பினும் பாகிஸ்தான் இராணுவ தளவாடங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடாத்தப்படவில்லை என்று மத்திய பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவித்தனர். மேலும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன்பாக நிறுத்தப்படுவர் என்று குறிப்பிட்டு ஜெய்ஹிந்த் என்றும் இந்திய இராணுவத்தின் எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் இந்தியாவின் தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷஃபால் ஷெரீப் எச்சரித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 இலக்குகளை குறிவைத்து இந்திய இராணுவம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு தாக்குதல் நடாத்தின. கோட்லி, பக்வால்பூர், முசாஃபர்பாத் பகுதிகளில் தாக்குதல் நடாத்தப்பட்டது. இருப்பினும் பாகிஸ்தான் இராணுவ தளவாடங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடாத்தப்படவில்லை என்று இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவித்தனர். இந்த நிலையில் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து கருத்து தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷஃபாஸ் ஷெரீப், தந்திரமான எதிரி பாகிஸ்தானில் 5 இடங்களில் கோழைத்தனமான தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. இந்தியா திணித்த இந்த போர் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்கு முழு உரிமை உண்டு. அதற்கு தகுந்த பதிலடியும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஒட்டுமொத்த நாடும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு துணை நிற்கின்றது. பாகிஸ்தானுக்கும் நம் இராணுவத்துக்கும் எதிரியை எப்படி கையாள்வது என்று தெரியும். எதிரியின் தீய நோக்கங்களை ஒருபோதும் வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் என பிரதமர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் இராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி கூறியிருப்பதாவது, சமீபத்தில் எதிரியான இந்தியா 3 இடங்களில் கோழைத்தனமான வான்வழி தாக்குதல்களை நடாத்தின.
இந்த கோழைத்தனமான மற்றும் வெட்கக்கேடான தாக்குதல் இந்தியாவின் வான்வழியில் இருந்து நடாத்தப்பட்டது. அவர்கள் பாகிஸ்தானின் வான்வழிக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. பாகிஸ்தான் இதற்கு பதிலடி கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் எல்லைக்குள் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல் நடாத்தியதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை பாகிஸ்தானில் உள்ள 3 இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்கையில், காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாகாணங்களில் உள்ள பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும், ஒரு ஏவுகணை பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரில் உள்ள முசாஃபராபாத்தில் உள்ள பழைய விமான நிலையத்தை தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய ராணுவ தாக்குதல்களை திட்டமிடுவதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளதாக ரஷ்யாவுக்கான பாகிஸ்தானின் உயர்மட்ட தூதுவர் காலித் ஜமாலி தெரிவித்திருந்தார். இந்தியாவில் அவ்வாறானதொரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அணு ஆயுதங்கள் உட்பட முழு ராணுவ ஆயுதங்களையும் பாகிஸ்தான் பயன்படுத்த நேரிடும் என அவர் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் பாகிஸ்தான் எல்லைக்குள் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடாத்தியுள்ளமையானது பிராந்தியத்தில் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது.